பொதுவாக காகம் இடைவிடாமல் கரையுது அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகிறத அது தடுக்கிறதுக்கு கூட அது கொடுக்கக்கூடிய சிக்னலாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் கரைச்சிட்டு விட்டுருச்சு அப்படின்னா யாரோ சொந்த பந்தம் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். பொதுவாக காகம் என்பது முக்காலத்தை உணர்ந்தது. அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் அது தெரியும். அதனால் நீங்கள் இந்த நேரமெல்லாம் போட்டிருக்கீங்க. பட் இதை நீங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கோ உங்கள் வீட்டுக்காரருக்கோ இல்லை வேறு யாருக்கோ டைம் நல்லா இருக்கா இல்லையா, நம்ம ஏதாவது விழிப்புணர்வாக இருக்கணுமா, இல்லை விபத்துக்கள் எது நடக்க போதா அப்படிங்கிறத நாம் ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணி கொள்வது நல்லது. அதனால் நீங்கள் போய் கால பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த காக்காய்க்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் கொஞ்சம் மிச்சரும் வைங்க. தயிரில் கலந்து மிச்சர் வைங்க, கொஞ்சம் எள்ளு கலந்த தயிர் சாதம் வைங்க. அதை பண்ணிட்டு வாங்க. வீட்டு வாசலை சுற்றிலும் மஞ்சள் தண்ணி தெளித்து தலைவாசலில் நல்லா செம்மண் பட்டை போட்டு கோலம் போட்டு பத்தி ஏற்றி சாமி கும்பிடுங்க. வீட்டு நிலைவாயிலுக்கு நொச்சி தலையும் வில்வ இலையும் கட்டி மாலையாக போடுங்க. பொதுவாக நம்ம வீட்டுக்கு முன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய கடமைகளை சரியாக இருக்கணும். இந்த கடமைகள் தவறும் பொழுது நமக்கு நம்முடைய குலதெய்வம், குடும்ப தெய்வம், காவல் தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் காகை வடிவத்தில் வருகிறது. அதனால் காகபுஜண்ட மகரிஷிங்கிற மகானை ஃபோட்டோவை வச்சு கூட வணங்கி வழிபட்டு வரலாம். பொதுவாக நம்ம வீட்டில் ஒழுக்கத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லா நாட்களும் நன்மை உண்டாகும். காகம் கரைதல் என்பது ஒரு கெட்ட அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம். மறக்காமல் நம்ம தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இருக்குது, பார்த்து மகிழுங்க. நன்றி, வணக்கம்.